ரம்யா மேடம் கதவை திறங்க மேடம். கதவை திறங்க மேடம். மேடம் கதவை திறங்க மேடம். மேடம் 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 ரம்யா மேடம் கதவை திறங்க. மேடம் கதவை திறங்க மேடம். மேடம் கதவை திறங்க மேடம். மேடம் கதவை திறங்க. அந்த பிளாட்ல அந்த மேடம் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் சார். டேய் காலேஜில் இது சொல்லிக் கொடு அது சொல்லிக் கொடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஆன்சர் ஷீட்டே வாங்கி விட்டு அடிச்சேன். இப்போ என்ன உன் கேஸ் சால்வ் பண்ணி கொடுக்கணும் அதானே? அது இல்லை, நீ தான் பாடியை பார்த்து அடையாளம் சொல்லணும். நானா? ஏன்? உனக்கு தெரிஞ்சவங்க தான். எனக்கா? பொண்ணு 25 வயசு இருக்கும். பேரு ரம்யா. ரம்யா பாலகிருஷ்ணன். வாசு, மீட் மிஸ்டர் கிருஷ்ணன். ஹலோ கிருஷ்ணன். ஹலோ சார், நைஸ் மீட்டிங் யூ. அவருக்கு தெரிஞ்சவங்க சின்னதாக ஒரு டவுட், அதான் அழைச்சிட்டு வந்தேன். சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்லை. பாம்பேலேருந்து அவங்க ஹஸ்பண்ட் எப்போ வரான்னு தெரியுமா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். மார்னிங் 10 o'clock ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. மர்டர் அசோசியேட்டா ஒன்றுமே புரியல. எனிவே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ரம்யா தானே? அப்புறம் ஏன் தெரியாதுன்னு போய் சொன்னேன்? காலேஜில் கூட படிச்ச பொண்ணு இருந்தால் சொல்லலாம். இப்போ எப்படி? பார்த்து 4 வருஷம் இருக்குமா? இன்னைக்காவது ஒரு நாள் பார்ப்பேன் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி பார்ப்பேன்ட்டு எதிர்பார்க்கல. சார் போட்டோஸ் முடிஞ்சது, பாடி எடுத்துடலாமா? காயம் ஏதாவது பட்டிருக்கா? Till now there is no mark, sir. மூர்த்தி, அன்புள்ள பாலாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கவுங்க செய்கிற தப்பு தான் அவங்களோட முடிவுக்கு காரணமாக அமையுது. அதுபோல் என்னோட இந்த முடிவுக்கும் நான் தான் காரணம், வேற யாரும் இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க. இப்படிக்கு அன்புடன் ரம்யா பாலகிருஷ்ணன். எங்கடா போன? காலையிலேயே சொல்லாம கொள்ளாம? கேஸ் விஷயமா மூர்த்தி கூப்பிட்டுருந்தாமா, அதான் போயிருந்தேன். அவனுக்கு வேற வேலை இல்லை. சரி, துண்டு எடுத்துட்டு வரேன், தொடச்சிட்டு வந்து சாப்பிடு. குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். சார், ரம்யா அவங்க தற்கொலை பண்ணணும்னு முடிவெடுத்த உடனே அளவுக்கு அதிகமா தூக்க மாத்திரைய காஃபியில கலந்து குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சாவமா மாட்டோமான்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு அவங்க எடுத்த முடிவு தான் பாத்டப்ல படுத்து ஹோல்ஸ மூடி டேப்பை திறந்து விட்டுருக்காங்க. கடைசியில மயக்க தெரியாமலேயே தண்ணியில மூச்சடைப்பு ஏற்பட்டு இறந்திருக்காங்க. தட்ஸ் இட் சார். வெல், வாட்ஸ் த ரீசன் ஃபார் இட்? சார், ரம்யா அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம வேற ஒருத்தரோட இல்லீகல் கான்டாக்ட் வச்சிருந்தாங்க. இது ஒரு நாள் அவருக்கு தெரிய வந்துச்சு. தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு என்ற அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவனை பத்தின டீட்டெயில் கிடைச்சதா? சார், அவன் யாரு என்னன்ற டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல.
அப்படியே கிடைச்சாலும் எந்த யூஸும் இல்லை சார். காரணம் தன்னோட சாவுக்கு யாரும் காரணம் கிடையாதுன்னு அவங்க எழுதின லெட்டர் தான். சார் அந்த லெட்டர் கூட எந்த விதத்துலையும் மிஸ் ஆகி அதனால மற்றவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ரொம்ப சேஃப்டியாக வச்சிருக்காங்க. காலிகிராஃபி ரிப்போர்ட்ஸில் கூட அவங்க கையெழுத்து தானே ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க சார். சார் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னு பார்த்தோன்னா அந்த வீட்டில் டெய்லி லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த அளவுக்கு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கான கைரேகை கிடைக்குமோ அந்த அளவுக்கு தான் சார் கிடைச்சிருக்கு. Okay, is there anything else to be clarified? நத்திங் சார். நத்திங் சார். Then finish the case and submit the report as soon as possible. எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மூர்த்தி. இந்த கேஸை நடக்கலாம் இருக்கேன்டா. 99% இது ஒரு சூசைட் கேஸ். ஏன் ஏதாவது சந்தேகப்படுறானா? சந்தேகம் சொல்ல முடியாதுடா. ஒரு டைமில் நானும் ரம்யாவும் விரும்பினோம் தான். ஏதோ ஒரு காரணத்தால பிரிஞ்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு அவளை அந்த நிலைமையில பார்த்துட்டு ஒரு தேர்ட் பர்சன் எல்லாம் சும்மா இருக்க முடியல. ஒரு ஆத்ம திருப்தி அவ்வளோதான். பட் இந்த கேஸ் எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியல. வாசுவும் நானும் காலேஜில் இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். அவன் அடிக்கடி சொல்லுவான் நம்ம செய்கிற ஜாபுக்கு உண்மையாக இருந்தால் அதுவே போதும்னு. இது கூட அவனா விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்ட கேஸ். ஸோ தான் தோத்துப்படக்கூடாதுங்கிற கவனம் கண்டிப்பாக அவனுக்கு இருக்கும். ஐ திங்க் வில் கெட் எ பெட்டர் திங் சார். Okay, let's see. மூர்த்திகிட்ட நான் சொன்ன விஷயம் உண்மையிலேயே என் மனசில் பட்டது தான். எக்ஸ் ஹஸ்பண்ட் எக்ஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி ரம்யாவோட எக்ஸ் லவர்னு சொல்கிறதா? இல்லை, திருச்சியில் இப்போ நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கப்ப என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நினைக்கிற பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற டீ கடை. அடுத்த வருஷம் எப்படியும் ட்ரைனிங் எக்ஸாம் எழுதிடுவோன்ற கனவு இது மட்டும்தான் அப்போதைக்கு லைஃப்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது எல்லாமே ரம்யாவை பார்க்குற வரைக்கும் தான். அம்மா அடுத்த வாரம் ப்ராக்டிகல்ஸ் இருக்குமா? என்னால் வர முடியாது. சொன்னா கேளுமா, பஸ் வந்துச்சு. ஓகே சாரி. ஏறுங்கப்பா மேல, டைம் ஆச்சு. ரைட் ரைட். ஏண்டா போன வாரம் பார்த்த பொண்ணு அவ யாரு என்னன்னு தெரியாது. இதுல அடுத்த தடவை பார்ப்பேன்னு நினப்பு வேற. ஹலோ மேடம். ஏய் உன்னதான் அதான் கூப்பிட்றோம்ல. ஏய் வா வா. ஹலோ, இங்கே வந்து நில்லு. வா. ஆமாம், எப்படி எங்கே போகிற? அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு. கேட்கல. அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு. அது அப்ளிகேஷன் வாங்க வந்தியோ அட்மிஷன் வாங்க வந்தியோ உள்ளே வந்துட்டில? சரி, உன் பேர் என்ன? ஏய் பேரை தானே கேட்குறோம். ரம்யா. என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணிருக்க? அதான் அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்றது இல்ல டான்ஸ் ஆடுறியா? பிபிஏ. ஏய் இரு 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 இரு, நீ ஸ்ரீரங்கத்துல தானே வர? ஆமா. எப்படி மச்சான் நம்ம ஃபேஸ் ரீடிங்? பின்னிட்டடா. ஸ்ரீரங்கத்தில் எங்க? சும்மா சப்ப கேள்வி கேட்டுட்டீங்களே, வேற ஏதாவது நல்லதா கேளுங்களேடா. மச்சான் வயசுக்கு வந்துட்டியான்னு கேள. ஏய் நாங்களும் இங்க இருக்கோம், பார்த்து பேசு. டேய் மகளிர் அணிடா. ரம்யா, அப்ளிகேஷன் இப்படியே பறக்க விடுறது. இந்தா தூப்பர்ரா. டேய் மச்சி, யாரா அது? தெரிஞ்ச பொண்ணு மச்சி. திருச்சியில் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு? அப்பா ஃப்ரெண்டோட பொண்ணு. கேப் பார்த்து புடிச்சா பத்தியா? ரம்யா, நீ வீட்டுக்கு போ. சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரேன். அப்பா கேட்டதை சொல்லு. என்னடா மச்சி சொல்லவே இல்லை? பொய்யெல்லாம் அப்பப்பதான் சொல்லணும்.